இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனத்தினுடைய தலைப்பு, கடைசி நாட்களிலே நடக்க போவது என்ன? ஆமென். கடைசி நாட்களிலே நடக்க போவது என்ன? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம என்ன செய்ய போறோம்னா, நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கடைசி நாட்களுடைய அடையாளங்கள் என்ன? இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பதற்கு அநேகருக்கு நிச்சயமாக ஆவல் இருக்கிறது. இப்படிப்பட்ட செய்தியை கேட்கிறதுக்கு அநேகருக்கு விருப்பம் இருக்கு. ஆனா வேத வசனத்தினுடைய வெளிச்சம் கடைசி நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்றத நமக்கு சொல்லித் தருதுன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சீசர்கள் ஆண்டவராய் இயேசுவினிடத்துல போய் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஆண்டவரே உடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, முதல்ல ஒருத்தனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அடையாளத்தின் ஒரு அடையாளம் என்னன்னா, நானே கிறிஸ்து, நான் தான் அவருன்னு சொல்லி அநேகர் என்ன செய்வாங்களாம்? ஏமாற்றுவாங்க, வஞ்சிப்பாங்கன்னு சொல்லப்படுது. முதல்ல நீங்க வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கன்னு சொன்னாரு. உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் என்னன்னா, அவர் சொல்லும் போது அவர் பஞ்சங்கள் அந்ததான் குறிப்பிட்டு வாசிக்கணும். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். உக்ரைன் ரஷ்யாவுக்கான யுத்தங்களை நம்ம கேள்விப்பட்டோம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடுவுல யுத்தங்களை நம்ம இப்ப கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பல யுத்தங்கள் தேசத்துல முதலாம் உலகப் போர் முடிந்து விட்டது, அடுத்து இரண்டாம் உலகப் போர் வரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கட்டாயமாக யுத்தங்கள் வரும். அடுத்து செய்திகள், யுத்தங்களினுடைய செய்திகளை கேள்விப்படுவீங்க. ஆனா கலங்காதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்றாரு. ஜனத்துக்கு விரோதமா ஜனங்கள் எழும்புவாங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு ராஜ்யம் எழும்பும். பாருங்க, பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், பல இடங்கள்ல உண்டாகும். கொள்ளை நோய்கள் வரும்னு சொல்லப்பட்டிருக்குங்க, பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல கூட பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் நாட்களிலே பஞ்சம் வந்தது. அதே போல யோசேப்பினுடைய காலங்களிலே பஞ்சம் வந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நகோமி பாத்தீங்கன்னா பஞ்சத்தினால என்ன செய்யறான்னு சொன்னா மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். ஆக அன்றைக்கு இஸ்ரேல்லையே பஞ்சம் வந்ததுனாலதான் 3 வருஷம் 6 மாதம் அங்க மழை பெய்யாதனால பஞ்சங்கள் ஏற்பட்டது. அது மாதிரி பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். கடந்து போன வருடங்கள்ல பார்த்தோம், கொரோனா நோய்கள் உலகம் முழுவதும் வந்து எத்தனையோ பேரை மடிய செய்து விட்டது. அது மாதிரி இன்றைக்கு கடைசி நாட்கள்ல நடக்க போவது என்னன்னு இயேசு சொல்லும் போது, யுத்தங்கள் வரும், என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அது மட்டும் இல்ல, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள் வரும் என்றுதான் அவர் சொல்லுகிறார். ஆனா கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. காலையில டிவியை திருப்பணும் அப்படின்னா, செல்போன் ஆன் பண்ணோம்னா தவறான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, கொலை செய்யப்பட்டதான செய்திகள், பாத்தீங்கன்னா கடத்தல் செய்திகள், பலவிதமான வன்முறையான செய்திகள் வருகிறது. ஆனா ஒரே ஒரு செய்தி, வேதாகமத்தில் இருக்கக்கூடியதான இந்த வார்த்தை மட்டும்தான் நமக்கு நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லப்படுகிற செய்தி தான் நம்ம காதுக்கு இனிமையான ஒரு செய்தி. அல்லேலூயா. பாருங்க, லூக்கா 21:26 வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், இருதயம் சோர்ந்து போகும். 10வது வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுமோ,
பல இடங்களிலே மகா பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்தில இருந்து பயங்கரமான தோற்றங்கள் உண்டாகும், பெரிய அடையாளங்களும் தோற்றங்களும் உண்டாகும். அப்படியே வாசிக்கும் போது தொடர்ந்து வாசிங்க. பெரிய அடையாளங்களும் தோற்றங்களும் உண்டாகும். இதெல்லாம் என்னன்னா வேதனைகளுக்கு ஆரம்பம். நல்லா கவனிங்க. இனிமே பூமியில சமாதானம் கிடையாது, பூமியில சமாதானம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா பூமியில சமாதானம் எடுபட்டு வருகிறது, எடுக்கப்பட்டு வருகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. எப்படி பாஸ்டர் இப்படி சொல்றீங்கன்னா நல்லா கவனிங்க. இன்றைக்கு அதிகமாய் குடிக்கிறவர்கள் பெருகி போய்விட்டார்கள். குடிக்கிறதுனால குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, குடும்பத்துல குடிக்கிறதுனால வேதனைகள். அப்படி குடிக்கிறதுனால அது மாத்திரம் இல்ல, எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு கல்வி கூடங்கள் பெருகி இருக்கிறதோ இல்லையோ, இன்றைக்கு மதுபான கடைகளும் சினிமா தியேட்டர்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எது பெருகி கிடக்கு? இன்னைக்கு மருத்துவமனைகள் பெருகி கிடக்கிறது. எங்க பார்த்தாலும் அதிகமான நோயாளிகள், அதிகமான வியாதியஸ்தர்கள் பெருகி கிடக்கிறார்கள். இதெல்லாம் என்னன்னா அர்த்தம்? வேதனைகளுக்கு ஆரம்பம். பூமியிலே சமாதானம் எடுக்கப்பட்டு வருகிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அவர் வருகைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:1-5 வசனங்களை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜனங்க எப்படி இருப்பாங்க? எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராக பணம் பணம் பணம்னு ஓடுவாங்க. என்னங்க? பணம், பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இன்றைக்கு மனிதர்களிடத்துல என்ன ஆசை பெருகிவிட்டது என்றால், கடைசி நாட்கள்ல பண ஆசை பெருகிவிட்டது. ஆண்டவர் சொன்னாரு, பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைய முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நல்லா கவனிங்க. இன்றைக்கு மனுஷன் சாகும்போது எதையுமே எடுத்து செல்வது கிடையாது. சாகும்போது அவன் சம்பாதித்தவைகள்ல ஒன்றை கூட அவன் கொண்டு போறது கிடையாது. ஆனாலும் இந்த உலகத்துல சரீரத்துல உயிரோடு இருக்கும் போது பணம் பணம் என்றே ஓடிக்கொண்டிருக்கிறான். எவ்வளவு நிலங்களை வாங்கலாம், எவ்வளவு தங்கத்தை சேர்க்கலாம், எவ்வளவு சொத்துக்களை ஆஸ்திகளை நாம் சேர்க்கலாம் என்றுதான் ஓடுகிறானே ஒழிய, இந்த உலகத்தை விட்டு போகும்போது, அதாவது தன்னுடைய ஆவியை விட்டு இந்த சரீரத்தை விட்டு போகும்போது ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. அந்த நித்திய வாழ்க்கை யாரால் எனக்கு கிடைக்கும், அந்த நித்திய வாழ்க்கையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று அதுக்கு விடை தெரிய முடியாம இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய நாட்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப பண ஆசை பெருகிவிட்டது. பணப்பிரியர்களாயிருப்பார்கள் கடைசி நாட்கள்ல. வீம்புக்காரர்கள், அகந்தை உள்ளவர்கள், தூசிக்கிறவர்கள். கவனிங்க, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக கடைசி நாட்கள்ல மனுஷர்கள் இருப்பாங்களா பாருங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள், இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் குணப்படும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். பாருங்க, கடைசி நாட்கள்ல தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்களாம். பெற்றோர் சொன்ன வார்த்தையை கேட்பதில்லை, கீழ்ப்படிவதில்லை. எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். என்னன்னா, ஆண்டவர் முதலாம் கற்பனை எது அப்படின்னா, உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனமண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. பூமியில வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னா, நீ பூமியில நல்லா இருக்கணும்னு சொன்னா முதல்ல உன் தகப்பனையும் தாயும் கணமன்னு சொன்னாரு. இன்னைக்கு எத்தனையோ முதியவர்கள், இன்றைக்கு எத்தனையோ வயதானவர்கள் பெற்றோர் பிள்ளைகளாலே கைவிடப்பட்டு இன்றைக்கு தெருக்களிலே கிடக்கிறார்கள். இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் பெருகிவிட்டது. காரணம், தன்னை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயும் கனமண்ணாம அவங்களை நினைக்காம தெருவிலை போட்டு விட்டார்கள். இதெல்லாம்
இதெல்லாம் யாரை எதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்றால் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. ஆமென். வாசிங்க. நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றது இல்ல. நமக்கு ஆண்டவர் சோறு சாப்பாடு கொடுக்கிறாரு, நம்மளை படைச்ச முதல் தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லணும். நமக்கு வஸ்திரங்கள் கொடுக்கிறார், நல்ல உணவை கொடுக்கிறார், நல்ல வேலைகளை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், தங்க நல்ல ஒரு வாசஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு தேவையான உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவது அவருக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவதாக இந்த மனுஷர்களுக்கு, அதாவது உலகத்துல மனிதர்களிடத்துல இருந்து நாம் நன்மையை பெற்றுக் கொள்கிறோம் அல்லவா, அதுவும் அவர் கையிலிருந்து தான் வருது. அவர் இந்த உலகத்துல மனிதர்களை எழுப்பலன்னா நமக்கு தர மாட்டாங்க. அப்ப மனிதர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான நன்மைகளுக்கு என்ன செய்யணும்? முதல்ல தேங்க்ஸ் சொல்ல பழகணும், நன்றி சொல்ல பழகணும். ஸ்தோத்திரம். ஒரு பெட்ரோல் போட்டு விட்டாங்களா, அவங்க நமக்காக போட்டாங்களேன்னு சொல்லி நன்றி சொல்லணும். ஒரு கடையில போய் பொருள் வாங்குறோமா, அவங்க நமக்காக அந்த பொருளை எடுத்து கொடுத்தார்களே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லணும். மனைவி சமைத்து கொடுக்கிறார்களா, நல்லா உங்களுடைய சமையல் நன்றாக இருந்ததுன்னு ஒரு பாராட்டி தேங்க்ஸ் சொல்லி சொல்ல பழகணும். ஏன்னா நம்மளால எதையுமே செய்ய முடியலையே. சொல்லுங்க. ஒரு வேலையை நமக்காக செய்கிறவர்களுக்கு, நமக்கு சில உதவிகளை செய்கிறவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கடைசி நாட்கள்ல நன்றி அறியாதவர்கள் வருவார்கள். உங்களுக்கு சம்பளத்தை பெற்றுக் கொள்றீங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தான் வேலை பார்த்தீங்க, அதுக்கான கூலியத்தை அவங்க கொடுக்கறாங்க. ஆனாலும் தேங்க்யூ, நீங்க கொடுத்த சம்பளத்துக்காக தேங்க்யூன்னு சொல்லி பழகுங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நன்றி அறியாதவர்கள் இருப்பார்களாம்.